என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பாங்க. அதே ஒரு பில்லியனர் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. 10 இயர்ஸ் இருக்க பில்லியனர்ஸும் இல்லை 1 to 3 இயர்ஸ் இருக்க மில்லியனர்ஸ்க்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அச்சீவ் பண்ண முடியாமல் இருந்தாலும் அவங்களுக்கான டெய்லி கோல்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கே இருக்கிறப்போ நம்ம நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோ இல்லை ஏழையோ இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 வருஷத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு கோல்ஸ் இருக்கும். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். வருஷத்தை பற்றி யோசிக்காமல் அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத யோசிங்க ஃபர்ஸ்ட். அடுத்த நாள் உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்தை பற்றி யோசிங்க. நெக்ஸ்ட் மந்த் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுதா நெக்ஸ்ட் 3 இயர்ஸை பற்றி யோசிங்க. ஸோ இந்த கோல்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் இருக்கணும். மில்லியனர் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக பெரிய ஆளாக இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கோல்ஸ் அச்சீவ் பண்ணி தான் போயிருப்பாங்க. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். நம்ம மில்லியனர் ஆகணும்ட்டு நம்ம பாட்டுன்னு ஒரு ரேஸில் போயிட்டு மாட்டிக்க கூடாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோல்ஸ் இருக்குது. எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ நம்ம ஒரு படிக்கட்டு எடுத்துட்டிங்க